இது நம்ம கதை அறிமுக விழா. வழங்குபவர்கள் உங்கள் உள்ளம் விரும்பும் இல்லத்திற்கு மங்கள் ஹோம் பில்டர்ஸ், திருச்சி. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் பல ஆச்சரியங்கள் புதைந்து கிடக்கிறது. உணர்ச்சி குவியல்களின் ஒட்டுமொத்த தொகுப்பே மனித இனம். அத்தகைய மனிதர்களின் உணர்ச்சி குவியல்களின் வெளிப்பாடே இது நம்ம கதை. அந்த கதை இந்த கதை அடுத்தவங்க சொன்ன கதை, நாட்டில இருக்குதுங்க எத்தனையோ நல்ல கதை. ஊர்ல உள்ளவங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கறேன்னு ஊரா போய் லெக்சர் கொடுக்கறீங்க. ஆனா உங்க வைஃப் ப்ராப்ளத்தை புரிஞ்சிக்க மாட்டீங்க. ரவி மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். முதல்ல ஐ வாண்ட் him to be a husband. அதோ நிக்கிறாங்க பாரு ஒரு ஆண்டி, மது ஆண்டி. அந்த பையன் ரவியா இருந்தா ஓகே சொல்லிருப்பேன். கணபதியே ஆனந்த கணபதியே சரணம் ஆனந்த கணபதியே சரணம் ஆனந்த கணபதியே சரணம் ஆண்டிடுவாய் யமயே அருள் பரமானந்த கணபதியே சரணம் ஆண்டிடுவாய் யமயே அருள் பரமானந்த கணபதியே. குருப்யோ நமஹ. SDK Films இது நம்ம கதை அறிமுக விழா. அந்த கதை இந்த கதை அடுத்தவங்க சொன்ன கதை, நாட்டில இருக்குதுங்க எத்தனையோ நல்ல கதை. SDK Films தயாரிப்பாளர் திருமதி சங்கீதா அவர்களை குத்துவிளக்கு ஏற்றி விழாவை சிறப்பிக்க அன்புடன் அழைக்கிறோம். திரு திருநாவுக்கரசு, புரோகிராம் எக்ஸிகியூட்டிவ், தூர்தர்ஷன். இவர்தான் இன்றைய நிகழ்ச்சி இது நம்ம கதை அறிமுக விழாவிற்கு வித்திட்டவர். நல்ல தொடர் மக்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று முழு முனைப்புடன் ஒரு வாரத்திற்குள்ளாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர். அவரை வரவேற்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரைப்பட இயக்குனர் மேதை SP முத்துராமன் சார் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த பொதிகை தொலைக்காட்சியின் உதவி இயக்குனர் டாக்டர் பாலரமணை அவர்களுக்கும் அன்போடு வரவேற்கிறேன். SDK Films வழங்கும் சங்கீதா தயாரிப்பில் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் வெள்ளிதோறும் இரவு 9 மணிக்கு 52 வாரங்களுக்கு வெளிவரவிருக்கும் வித்தியாசமான தொடர் இது நம்ம கதை. பாட்டி சொன்ன கதை மறந்து போகாதே, லூட்டி அடிச்ச கதை திரும்ப வராதே, காதல் பண்ண கதை கலந்து விடாதே, காசை தொலைச்ச கதை மகிழ்ச்சி தராதே. வீட்டுக்கு வீட்டிற்கு 100 கதை, அதுக்கு கதை யாருக்கும் நேரம் இல்ல. தமிழ் நாடக உலகம் பல ஜாம்பவான்களையும் சாதனையாளர்களையும் கண்டிருக்கிறது. அதன் பட்டியல் மிக நீண்டது. சங்கரதாஸ் சுவாமிகள் தொடங்கி இன்று ஸ்ரீவத்சன் வரை நீண்டு கொண்டே போகிறது. கிரிதரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன் சேர்ந்து ஆரம்பித்த டம்மீஸ் ட்ரூப் குறுகிய காலத்தில் தனது 25வது நாடகத்தை வெற்றிகரமாக கொண்டாடியிருக்கிறது. He has taken the drama to the different level.
நான் இவரோட ஷோஸ் அண்ட் ட்ராமாஸ்லாம் பார்த்துட்டு நாடக உலகின் மணிரத்னம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் கொடுத்தேன். அதுக்கு நம்ம டைரக்டர் சிஎம் சார் சொல்கிறாரு, நோனோ அப்படி சொல்லாத, ஆக்சுவலாக மணிரத்னம் சார் வந்து சினிமா உலகின் ஸ்ரீவத்சன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக எடுத்திருக்காரு. வெல்கம் ஸ்ரீவத்சன் சார், வி அவைட் யுவர் ஃபீட்பேக் ப்ளீஸ். இதோடைய டீசர் பார்த்தேன். ஒரு ரைட்டரோட கைவண்ணம் நிறையா தெரியுது. அதில் டைலாக்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். லைஃப் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ், வைஃப் இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராசஸ். இந்த மாதிரி கேட்சி டைலாக்ஸ் தான் இப்போ தேவைப்படுது ஆடியன்ஸ்க்கு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆஃப்டர் ரைட்டிங் 25 ட்ராமாஸ் ஸ்டேஜில் இருந்து எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் லைனர்ஸ் தான் இன்றைக்கி ஆடியன்ஸை ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்ச் பண்ணும். ரொம்ப கிறிஸ்பாக ஒரு எபிசோட். அண்ட் அவர்கிட்ட நான் கேட்டேன் எவ்வளோ எபிசோட்ஸ் இது போக போகுதுன்னு. அவர் வந்து 8 எபிசோட்ஸ் தான் அப்படின்னதே அதுவே எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். வெரி குட் ஹியூமரிஸ்ட். அவர் கையால் ஒரு ஸ்கிரிப்ட் வரப்போகிறது தூர்தர்ஷனோட குவாலிட்டி, இங்கே இருக்கிற ஸ்டூடியோ செட்டப்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது தேர் குவாலிட்டிஸ். வி ஆர் ஆல் ஸ்டில் ஃபேன்ஸ் ஆஃப் தூர்தர்ஷன் ஒன்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தூர்தர்ஷனில் அவருடைய கைவண்ணத்தில் வருது அப்படின்னும் போதே அந்த சீரியலில் ஒரு மேடை நாடகம் வரப்போகுது. அந்த மேடை நாடகத்தை லைவாக எனாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் ஒரு கேப்சியூலாக ஐ எம் ஷூர் இந்த சீரியல் வில் கேட்ச் வித் த பீப்புள். ஆல் த பெஸ்ட் சிஎம் சார், ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த என்டையர் கேஸ்ட் ஹூ ஆர் டூயிங் இட். வி அவைட் ஃபார் த சீரியல். மலரும் நினைவு இங்க மண்டி கிடக்குது, அலரும் நினைவு அழுது புலம்புது. 4 படம் பார்த்து அதில் சுட்ட கதை வேணா, நாகரிகம் மறந்து நட போட்ட கதை வேணா. இவர் பன்முகத்தன்மை கொண்டவர். பை ப்ரொஃபஷன் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். இவரோட பேஷன் மியூசிக், ஆக்டிங் அண்ட் டிரெக்ஷன். டம்மிஸ் ட்ரூப் ஃபவுண்டர். ஹி இஸ் கான்ஃபிடென்ஸ் பர்சானிஃபைட். இவர் எந்த தொழில் எடுத்திருந்தாலும் அதில் பிரகாசித்திருப்பார். பேச்சில் வேகம், எண்ணம் அதைவிட சூப்பர்சானிக் ஸ்பீட், இன்னேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நம்ம டைரக்டர் இவருக்கு ஃபோன் பண்ணி இந்த ப்ரோக்ராம்க்கு இன்வைட் பண்ணும்போது, இந்த ஃபீல்டில் அச்சீவ் பண்ணவங்க யாராச்சும் வந்து பிளெஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சார் வந்துட்டு என்ன ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். நம்ம டைரக்டர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, சார் நீங்கள் கிரிதரன் சார் தானே அப்படின்னு சொன்னது. ஆமாம், இல்லை நீங்கள் அச்சீவர்னு சொன்னீங்களே, அதான் சரி ராங் நம்பரும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சூப்பர் ஸ்டார் உலக நாயகனை உருவாக்கிய பாலச்சந்தர் சாரே இவர் நடிப்பை ரொம்ப ரசித்தவர். நல்ல இசையை கொடுக்க வேண்டும் என்று இசைக்காக தன்னை முழு மூச்சாக அர்ப்பணித்து கொண்டிருக்கிறவர். வெல்கம் மிஸ்டர் கிரிதரன் சார். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். தூர்தர்ஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது ஒரு ஹார்ம்லெஸ் என்டர்டெயின்மெண்ட். மற்றவர்கள் மனதை எந்த விதத்திலும் புண்படுத்தாத ஒரு இனிமையான பொழுதுபோக்காக தூர்தர்ஷன் இன்று வரை இருந்து வந்திருக்கிறது. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறான்னு நினைக்கும் போது தட் இஸ் அ கிரேட்டஸ்ட் ஆனர் ஃபார் சிஎம் சார். அதை பார்க்க கொடுத்து வச்சுருக்கிற நம்மளும் ரொம்ப ரொம்ப நிறைய கொடுத்து வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஐ மீன் இட்ஸ் அ கிரேட் ஆனர் டு ஈவன் வியூ த சீரியல். அண்ட் இந்த சீரியலோட ஒரு டீசர் அமுச்சு பார்க்க சொன்னார். ரொம்ப அழகாக பர்சனல் விஷயங்களை எவ்வளோ அழகாக சட்டிலாக சொல்ல முடியுமோ சட்டிலாக சொல்லி அதன் மூலம் சொல்லப்படுற மெசேஜை ஜனங்க எந்த விதத்துலையும் தப்பாக புரிஞ்சிக்காமல் கரெக்டான விதத்தில் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த டீசரே அமைஞ்சிருக்கு. அண்ட் அகைன் இந்த 8 வாரத்தில் முடிக்கிறேன்னு சொன்ன அவருடைய அந்த கிறிஸ்ப்னஸ் ஆக்சுவலி எனக்கு என்னமோ அவர் தான் மணிரத்னம்னு தோன்றது இருக்குது. ஸோ தட் வே இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ஆனர் டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். விஷிங் யூ இன் திஸ் இனாகிரேஷன் செரமனி. இந்த அறிமுக விழாவில் இந்த டீமை வாழ்த்துறதுக்கான கிடைச்ச சந்தர்ப்பத்தை நான் பெருமையாக நினைக்கிறேன். அத்தனை பேருக்கும் என்னுடைய பெஸ்ட் ஆஃப் லக். Wishing the serial all the best. கலிகாலம் முத்தி போன கதையும் இருக்குது, காதலுக்கு வெல்கம் தான் சொல்லி சிரிக்குது. அம்மா கிட்ட அன்பு கதை, அப்பா கிட்ட அறிவு கதை, அண்ணன் கிட்ட பாச கதை. 100 இருக்குது அத பூரு ரசிக்குது, 100 இருக்குது அத பூரு ரசிக்குது. இந்த பிளாட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என் பொண்ணு கல்யாணம் நிச்சயாச்சு. ராசின்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, உங்களுக்கும் மங்களம் உண்டாகட்டும். பிளாட் வாங்க பேங்க்காரங்க துரத்து லோன் கொடுத்தாங்க. அவ்வளவு நம்பிக்கை. உங்களுக்கும் மங்களம் உண்டாகட்டும். பல லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சார், பல வருஷம் நீடிக்கணும் இல்ல, அதான் இந்த பிளாட். உங்களுக்கும் மங்களம் உண்டாகட்டும். உங்கள் உள்ளம் விரும்பும் இல்லத்திற்கு மங்கள் ஹோம் பில்டர்ஸ், திருச்சி. தொடர்பு கொள்ளுங்கள் 0431 2433 909. நீங்க எப்ப கிரக பிரவேசம் பண்ண போறீங்க?
மங்கள் பில்டர்ஸின் புதிய பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் ஸ்ரீ காங்கேயா மாடர்ன் ஈகோ ஃப்ரெண்ட்லி அபார்ட்மெண்ட் சமயபுரத்தில். மேலும் விவரங்களுக்கு போன் 0431243390 9994442936. அது மட்டுமல்ல, உங்கள் கனவை நனவாக்கும் அசத்தலான எலைட் ஐராவதம் புதிய லைஃப் ஸ்டைல் லக்ஸரி அபார்ட்மெண்ட் திருச்சி மாநகரின் மைய பகுதியில். விவரங்களுக்கு போன் 0431243390 9994442936. மங்கள் ஹோம் பில்டர்ஸ் திருச்சி. அந்த கதை இந்த கதை அடுத்த பங்க சொன்ன கதை. டைரக்டர் சேது மாதவன் இவரது குரு. PC ஸ்ரீராம் பட்டறையில் வளர்ந்தவர். சின்ன திரையில் சைலண்ட் பெர்ஃபார்மர் என்று பெயரெடுத்தவர். 15,000 எபிசோடுக்கும் மேலாக இயக்கியவர். 2 முறை மயிலாப்பூர் அகாடமி விருது பெற்றவர். இவரது முதல் விருது தூர்தர்ஷனில் வெளியான அம்மாவுக்கு கல்யாணம். உங்கள் வரவால் நாங்கள் பெருமை அடைகிறோம். இப்பொழுது திரு அருந்தவராஜா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார். டீசர்ஸ் பார்க்கும்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னேன். அந்த கதையில் ஒரு வில்லி கேரக்டரை இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருந்தேன். குடும்பத்தை கெடுக்கிறது, புருஷன் பொண்டாட்டி நல்லா இருந்தாங்கன்னா கோல் மூட்டி விடுறது. இந்த கேரக்டர் சொல்லி ஒரு மெகா கதையை சொல்லி அவங்களுக்கு நல்லா இருக்குது சார், டைட்டில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டார். பூவே பூச்சூடவா அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னாரு. அவர்கிட்ட கதையை கொடுத்துட்டு நான் திரும்பி வரும்போது என்னோடய உதவியாளர்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னேன். அதில் ஹீரோ கேரக்டர் எவ்வளவோ நல்ல விஷயமெல்லாம் செய்யுது, ஹீரோயின் அப்பாவுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறா அப்படின்னு ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னேன். ஆனால் எதுவுமே அங்கே ரீச் ஆகலை. வில்லி என்ன செய்கிறா அது மட்டும் ரீச் ஆச்சு. நல்லதை சொல்லும்போது அது போகலை. ஆனால் கெடுதலாக நினைக்கிற அந்த கேரக்டரைசேஷனும் அந்த கதாபாத்திரமும் இந்த கேரக்டர் எத்தனை எபிசோடு வரும், நீங்கள் எத்தனை எபிசோடு எடுக்க சொன்னாலும் வரும் சார் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கதையை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, டீசர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ஒரு வில்லி கேரக்டர் வருதான்னு நான் பார்த்தேன். எங்கேயுமே வரல. உணர்வுகள் மட்டுமே வில்லிகளாக இருந்தது. அந்த உணர்வுகளுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய பந்தங்களும் மனசில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் மட்டுமே அங்கே வில்லியாக இருந்தது. ஹேட்ஸ் அப் டு டைரக்டர். யார் இந்த சீரியலுக்கு கேமரா பண்ணியிருக்காங்கன்னாங்க, நண்பர் சிவா, ராஜாராம் சார், மற்றவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னாங்க. உங்களுக்கும் ஹேட்ஸ் அப். ரொம்ப நல்லா இருந்துச்சு, கேமராவும் இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கதை இந்த கதை அடுத்த பங்க சொன்ன கதை நாட்டில் இருக்குதுங்க எத்தனையோ நல்ல கதை. திருமதி கீதா குமாரி அவர்கள் சூப்பர் சூர்யா கம்பைன்ஸின் நிறுவனர், எழுத்தாளர், இயக்குனர், சமூக நல ஆர்வலர். பல இளம் இயக்குனர்களை உருவாக்கியவர். கலைத்துறையின் மீது தீராத பற்று கொண்டுள்ளவர். நவ் ஐ கால் அப்பான் மிஸ்ஸஸ் கீதா குமாரி டு கிவ் ஹர் ஸ்பீச். இந்த தூர்தர்ஷன் தான் இப்போ இருக்க எல்லா சேனல்களுக்கும் தாய். தூர்தர்ஷனையும் ஆல் இண்டியா ரேடியோ படியை மெரிக்காதவங்கள யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் வேர் தெரியறதில்ல வெளியே. அந்த மாதிரி இந்த தூர்தர்ஷன் அரிய பணிகளை இப்போ புதுமையான முறையில் நிறைய இவங்க ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த படைப்பு மிக அருமையாக என்னை அழைத்தவர் சந்திரமௌலி சார். இங்கே பார்த்தா அவரை காணோம். என்ன இது சிஎம்னாங்க. உடனே நான் பயந்துட்டேன், சிஎம் யாரோ வராங்க போல இருக்க, இது என்ன ஃபங்க்ஷனுக்கு, பேர் வைக்கிறதுல கூட எப்படி பாருங்கள் புத்திசாலித்தனத்தை காட்டிட்டார். அப்படி ஒரு அருமையான பேரை தனக்குள்ளே வச்சுக்கிட்டார். அவர் தன்னை சார்ந்தவர்களை விடுறதே இல்லை. கை கோர்த்து 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 பிடித்து கொண்டு வந்துகிட்டே இருப்பார். எல்லாரையும் நண்பர்களாக பாவிக்கிறவர். ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிப்பார். அப்போ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்க இங்கே யாருன்னா அந்த சங்கீதா அவங்க தான். ஏன்னா ப்ரொடியூசர் அவங்க தான். மதுலிகா, நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. யூ லுக் ஸ்டன்னிங்லி பியூட்டிஃபுல். ஏங்க, நான் எப்படி இருக்கேன்? என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஓகே ஃபைன். சிம்பிளா ஓகே ஃபைன். இந்த விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை இவர் எடுத்திருக்காரு கையில். ஒரு பெண் ஒரு ஆணை புகழ்ந்துட்டா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை அவங்க தொடர்பு கூட இருக்க வேண்டாம். மேடம் இந்த சாரியில் நீங்கள் நல்லா இருக்கீங்க மேடம். அடாடா அப்படியா, நம்ம வீட்டுக்காரர் சொல்லவே இல்லையா இதை அப்படின்னு தோணும், கட்டாயமாக தோணும். மேடம் இந்த ஏஜில் கூட நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்களா என்னை யாராவது சொன்னால், ஆமாம் இல்லை நம்ம வீட்டுக்காரர் தான் உனக்கு ரொம்ப ஏஜான மாதிரி தெரியுதுரியா அப்படின்றாரு. இவர் அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் எனக்கும் தோணும்.
எல்லாரும் நம்ம எல்லாருமே மனித பிறவிகள் தாங்க. நம்ம வந்து என்னமோ ஆகாசத்துலேருந்து வரல. அந்த சென்சிட்டிவான பாயிண்ட்டை இவர் இதில் டச் பண்ணியிருக்கும்போது எவ்வளோ ஒரு பயபக்தியோடு இந்த ஒவ்வொரு வசனத்தையும் அவர் எழுதி கையாளணுன்றதை நான் இது உணர்கிறேன். ஒரு ரைட்டர்ன்றதில் உணர்கிறேன். எழுத்தாளர் வந்து மிக 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 கவனமாக இருக்கணும். அதுலேயும் வந்து தூர்தர்ஷனில் இது நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், சந்தேகமே கிடையாது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு அரிசி தான் பதம். வாழ்ந்தவங்க வீழ்ந்த அந்த கதையும் இருக்குது, தோல்வியில் துவண்டு போன கதையும் இருக்குது. பொழுத வீணடிக்கிற கிசு கிசுக்கு வேணா, போகாத ஊருக்கு வழி தேட வேணா. சென்னை தொலைக்காட்சியின் உதவி இயக்குனர் டாக்டர் பாலரமணி அவர்கள் துடிப்பு மிக்கவர், சிறந்த கவிஞர், எதையும் நன்கு ஆராய்ந்து தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சிறந்த சிந்தனையாளர். இது நம்ம கதை தொடருக்கு சிறந்த ஊக்கம் கொடுத்தவர். அவரை பேச அழைப்பதில் பெருமை அடைகிறோம். இந்த தொடரை தயாரிக்கிற, இயக்குகிற, நடிக்கிற அத்துணை பேருக்கும் சங்கீதா அவர்களுடைய முகம் மட்டுமே தெரியும். சங்கீதா அவர்களுடைய கைப்பை மட்டுமே தெரியும். ஒரு தொலைக்காட்சி தொடருக்கு தயாரிப்பாளராக இருப்பது என்பது இமயமலைக்கு குடை பிடிப்பது போன்றது. இங்கே வரவேற்று பேசிய அன்பு சகோதரர் தில்லை திருநாவுக்கரசு அவர்கள் குறிப்பிட்டதைப் போலே இது நம்ம கதை என்பது ஒரு மிகச்சிறந்த தொடர் என்று கூறினார்கள். தேர்வுக்குழுவிலே அவரும் ஒரு உறுப்பினர். தனக்கு ஒரு பிரசவம் நடந்ததைப் போலே அவர் துடித்த துடிப்பை இன்றுதான் நான் உணர்கிறேன். எனவே இந்த நம்ம கதை அவரை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு இந்த கதையினுடைய கரு திருநாவுக்கரசு அவர்களையே திக்குமுக்காட வைத்திருக்கிறது. ஆனால் இதனுடைய பின்புலத்தில் பார்க்கிற பொழுது திருநாவுக்கரசு அவர்கள் எடுத்த முடிவுகளில் ஒரு முடிவு மிகச்சிறந்ததாக அமைந்திருக்கிறது என்பதற்கு இந்த முன்னோட்டமே நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. இது கதை என்று சொன்னார்கள். கதை என்கிற ஒரு வார்த்தை மிகச்சிறந்த ஒன்று. கனவுகளை தைப்பதும் கதை, கண்டதை தைப்பதும் கதை. அதனால்தான் கதை என்று வைத்தார்கள். ஜெயகாந்தன் மிகச்சிறந்த கவிஞர். அவர் எழுதுவார், கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன், இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் எனக்குண்டோ. கும்பிடச் சொல்லுகிறேன், உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன், இதை நம்பவும் நம்பி அன்பினில் தோயவும் நம்பிக்கை இல்லை என்றால் எனக்கு ஒரு தம்புடி நஷ்டம் உண்டோ என்று சொல்லியிருப்பார். வாழ்ந்திடச் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாதி உண்டோ. நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், இதற்கென்னை கொல்லவும் கொன்று கோவிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்மிடம் கூடியிருப்பதுண்டோ என்று ஜெயகாந்தன் எழுதிய கவிதை வரி. இதுதான் இது நம்ம கதை. சிஎம் என்று பயந்தார்கள். பொதுவாக அந்த பதவி வந்தாலும் பயம், வராவிட்டாலும் பயம்தான். ஆனால் நான் இப்படி இந்த சிஎம் அழைக்கிறேன், கிரியேட்டிவ் மேன் என்பது கூட சிஎம் தானே. எனவே அந்த சந்திரமோடி அவர்களை நான் பெருமையாக போற்றுகிறேன். இது நம்ம கதை மிகச்சிறந்த உயரத்தை எட்ட வேண்டும் என்பதாக சொல்லி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். கூடி நின்னு கும்மி அடிச்ச கதையும் இருக்குது, போதும்னு கும்பிட்ட கதையும் இருக்குது. கண்ணா பின்னா காத கதை, கச்சேரிக்கு வந்த கதை, கைகலப்புல முடிஞ்ச கதை. நூறு இருக்குது அத ஊரு ரசிக்குது, நூறு இருக்குது அத ஊரு ரசிக்குது. இந்த பிளாட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என் பொண்ணு கல்யாணம் நிச்சயாச்சு. ராசின்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, உங்களுக்கும் மங்களம் உண்டாகட்டும். பிளாட் வாங்க பேங்க்காரங்க துரத்து லோன் கொடுத்தாங்க. அவ்வளவு நம்பிக்கை. உங்களுக்கும் மங்களம் உண்டாகட்டும். பல லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சார், பல வருஷம் நீடிக்கணும் இல்ல, அதான் இந்த பிளாட். உங்களுக்கும் மங்களம் உண்டாகட்டும். உங்கள் உள்ளம் விரும்பும் இல்லத்திற்கு மங்கள் ஹோம் பில்டர்ஸ், திருச்சி. தொடர்பு கொள்ளுங்கள் 0431 2433 909. நீங்க எப்ப கிரக பிரவேசம் பண்ண போறீங்க?
மங்கள் பில்டர்ஸின் புதிய பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் ஸ்ரீ காங்கேயா மாடர்ன் ஈகோ ஃப்ரெண்ட்லி அபார்ட்மெண்ட் சமயபுரத்தில். மேலும் விவரங்களுக்கு போன் 0431243390 9994442936. அது மட்டுமல்ல, உங்கள் கனவை நனவாக்கும் அசத்தலான எலைட் ஐராவதம் புதிய லைஃப் ஸ்டைல் லக்ஸரி அபார்ட்மெண்ட் திருச்சி மாநகரின் மைய பகுதியில். விவரங்களுக்கு போன் 0431243390 9994442936. மங்கள் ஹோம் பில்டர்ஸ் திருச்சி. அந்த கதை இந்த கதை அடுத்த பங்க சொன்ன கதை. நமது சிறப்பு விருந்தினர் 80 வயது இளைஞர். 75 படங்களுக்கும் மேல் இயக்கியவர். அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன் இவர்களை வைத்து நிறைய படங்கள் கொடுத்த வெற்றியாளர். இவருக்கு சினிமா கடவுள் அமைத்த மேடை. எல்லோருக்கும் பிரியமான இவர் பேர் சொல்லும் பிள்ளை. உயர்ந்த உள்ளம் கொண்ட இவர் சிறந்த மனிதன். வேலையில் பாயும் புலி. நல்லவனுக்கு நல்லவன் மட்டுமல்ல, கெட்டவனுக்கும் நல்லவர். இவருக்கும் ஏவிஎம்மிற்கும் உள்ள தொடர்பு குரு சிஷ்யன் தொடர்பு. முரட்டுக்காலையை இயக்கிய இவர் சகலகலா வல்லவன். திரை இசை திலகம் KV மகாதேவன், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், இசைஞானி இளையராஜா மும்மூர்த்திகளாய் இணைந்து இசையமைத்த அன்பு தங்கை படத்தின் இயக்கிய பெருமை இவரை சாரும். அதே படத்தின் நாயகியான தமிழக முதல்வரை இயக்கிய பெருமையும் இவரையே சாரும். இன்று நம் CM என்று அழைக்கப்படும் சந்திரமௌலியின் இது நம்ம கதை தொடர் அறிமுக விழாவிற்கு ஃபேமஸ் ஃபிலிம் டைரக்டர் கலைமாமணி திரு SP முத்துராமன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார். கம்பேர் பண்ணிக்கிட்டு சுவேதா அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். என்னுடைய பிறந்த தேதிப்படி எனக்கு வயசு 81. ஒரு வயசு குறைச்சி சொல்லிட்டாங்க. என்னுடைய உடல் வகுப்படி எனக்கு வயசு 51. என் மனசுப்படி வயசு எனக்கு 31. இன்றைக்கி தூரதர்ஷனில் வந்து இந்த இளைஞர்களுடைய செயலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வயசு 18. வேறு ஒன்றுமே இல்லை. 81 இந்த ஒன்று தூக்கி இந்த பக்கம் போட்டுருந்தோம். இந்த இளைஞர்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உற்சாகமாக இருக்கிறது. CM பார்த்தா அவன் என்னென்னமோ பண்ண போகிறேங்கிறார். ஆகவே அப்படி இருக்கிற அந்த கலைஞர்களை பாராட்டுவதற்காக இங்கே அழைத்ததற்காக நான் முதல்ல நன்றியை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னை வச்சு காரசாரம்னு ஒரு சப்ஜெக்ட் பண்ணார் சார். யார் இந்த எல்லாருக்கும் அனுசரித்து போகிற அன்பாக இருக்கிற என்னை வச்சு காரசாரம்ங்கிற ஒரு நிகழ்ச்சியை பண்ணவர் திருநாவுக்கரசர் சொன்னால் அவருக்கு எவ்வளவு திறமை இருந்திருக்குங்கிறத பார்த்து அவருக்கு ஒரு தடவை கைதட்டுங்க. ஐயா பாலரமணி ஐயா வந்து நான் தூரதர்ஷனுடைய உதவி இயக்குனராக மட்டும் நான் பார்க்கல. அவர் தமிழகத்தினுடைய பலமுகம் கொண்ட கலைஞர், எழுத்தாளர், பேச்சாளர், கவிஞர். பட்டிமன்றத்திலையும் இருப்பார், கவியரங்கத்திலையும் இருப்பார், விவாத மேடையிலும் இருப்பார். அவர் இல்லாத மேடை தமிழகத்திலே மட்டுமல்ல உலகத்திலே இல்லை என்று சொல்லலாம். நான் வந்து தூரதர்ஷனத்துக்கு புதுசு இல்லை. முத 100 கிலோமீட்டருக்கு தான் டெலிகாஸ்ட் ஆன காலம். அப்போ AVM தயாரித்து சிவசங்கரிமா எழுதி ஒரு மனிதனின் கதை என்ற தொடரை நான் தூரதர்ஷனிலே செய்திருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சந்தோஷத்தோடும் இங்கே பதிவு செய்கிறேன். அது மாதிரி இதுவும் அதே டைம் போட்டிருக்காங்க. வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு இந்த கதை வெளிவரும்னு போட்டிருக்காங்க. ஒரு மனிதன் கதை வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு வந்தபோது தெருவிலே நடமாட்டவே இல்லை என்கிற அளவுக்கு அந்த சீரியல் போச்சு. இந்த படமும் அதுபோல் மக்கள் வீட்டில் இருந்து படம் பார்க்கணும், தொலைக்காட்சியை பார்க்கணும்னு நான் மனமாற வாழ்த்துகிறேன். மற்றொரு மனிதன் கதையாக நம்முடைய இந்த படத்தினுடைய கதை வர வேண்டும். ஒரு மனிதனின் கதை அது, இது நம்ம கதை. ஆகவே இந்த கதையும் அதுபோல் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். சாதனை பட்டியல் படைத்து விட்டு வந்திருக்கிற CMக்கு இன்னொரு சாதனையாக இந்த கதை அமைய வேண்டும் என்று நான் அவரை மனமாற வாழ்த்துகிறேன். தொடரில் நடிக்க போகிறவர் திலீப்குமார், சரவணகுமார், சைலதா, சாம்பவி, குழந்தை நட்சத்திரம் தியா. அந்த குழந்தையை பார்க்கும்போது நிச்சயமாக வருங்காலத்தில் ஒரு பெரிய கதாநாயகியாக வரக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தையினுடைய முகம் இருக்குது. அதில் எனக்கு ஒரு ராசி உண்டு தெரியுமா? நான் வாழ்த்திய எல்லா குழந்தை நட்சத்திரம் இன்றைக்கி உலக புகழ் பெற்றவர்கள். கமலஹாசன், ஸ்ரீதேவி, மீனா, இவங்க எல்லாம் எங்கள் பயிற்சி பட்டியலிருந்து வந்தவர்கள். கேமராமேன் சிவகாந்த் அவர்கள். கேமராவுடைய சிவகாந்த் அவர்களுக்கு வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டேன். டைரக்டருடைய கண்ணு தான் கேமராமேன். அடுத்து இசை கேகே சார். சந்திரபோஸும் ஓவர்டேக் எடுக்கணும், அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலை. அடுத்து எடிட்டர், எபிசோட் டைரக்டர் ராஜாராம் அவர்கள்.
அவர் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர், என்னோட பணியாற்றியவர். ஏவிஎம்ல தயாராகி வெளியே போனோம். அந்த இன்ஸ்டியூட்லேருந்து, அந்த பல்கலைக்கழகத்திலேருந்து வந்தவங்க இன்றைக்கி ரொம்ப பேர் நம்முடைய கலை உலகத்தில் சிறப்பாக இருக்காங்க. அப்படி சிறப்போடு செயல்பட்டு கொண்டிருப்பவர் ராஜாராம். அது சலிப்பே அடையாமல் தொழிலை இன்பமாக நினைத்து கொண்டு செய்கிற செயல் வீரர் நம்முடைய ராஜாராம். அவர்கள் இந்த குழுவினுடைய ஒற்றுமையாலே தான் நான் வெற்றி பெற்றேன். ஆகவே இப்போது சிஎம் அமைத்திருக்கிற இந்த சங்கீதாவினுடைய குழுவினர் எஸ்பிஎம் குழுவை விட, இன்னும் சொல்லப்போனால் என் குழுவினுடைய வெற்றியை விட அதிக பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று வெற்றி பெற்ற நான் அவர்களை உளமாற மனமாற வாழ்த்துகிறேன். அந்த கதை இந்த கதை அடுத்தவங்க சொன்ன கதை, நாட்டில் இருக்குதுங்க எத்தனையோ நல்ல கதை. இது நம்ம கதை தொடரின் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியவர் சிஎம் என்ற சந்திரமௌலி. Now I call upon our director CM Alice Chandramouli to deliver the oath of thanks. இது நம்ம கதை. நல்ல கதை என்பது அதனுடைய நேரத்தை தானாகவே நிர்ணயித்துக் கொள்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு நல்ல கதை இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுடைய பார்வையில் அந்த பரிணாமங்கள், அவங்களுடைய அனுபவங்கள் வேறுபடும் போது அந்த கதை அழகாகும், அதை நல்லா மெருகூட்டலாம். ஃப்ளோரில் இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எனக்கு தெரிஞ்சு ஃப்ளோரில் நடந்ததில்லை. அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாகவும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் என் நன்றி உறுதியாக. இது நம்ம கதை அறிமுக விழா வழங்கியவர்கள் உங்கள் உள்ளம் விரும்பும் இல்லத்திற்கு மங்கள் ஹோம் பில்டர்ஸ், திருச்சி.